ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு ஒரு நூடுல்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? நான் இன்னைக்கு இந்த நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது பேர் என்னன்னுலாம் தெரியல. தனியாக ஒரு பாக்கெட்டில் வரும். அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம கொதிக்க வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். சும்மா அதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கலாம். பட்டர் போட்டு செம்ம டேஸ்ட்டாக வரும். கொஞ்சம் ஆனியன் நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஸோ சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் எல்லோ கலர்ஸ் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். எனக்கு நல்லா மொறுமொறுன்னு இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே சில்லி 2 ஃபுல் சில்லிஸ் 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். எவ்வளோ காரமாக வேணுமோ அத்தனை மிளகாய் போட்டுக்கோங்க. எனக்கு இது போதும். இதுவே கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம தனியாக மிளகாத்தூளும் ஆட் பண்ணுவோம். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஸ்டேஜ் வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அது டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டொமேட்டோ எடுத்திருக்கேன் இந்த கப் சைஸ் நூடுல்ஸ்க்கு. ஸோ டொமேட்டோ போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு, அதுக்கப்புறம் சால்ட் போட்டோன்னா அது நல்லா ஜூஸியாக வரும்னு சொல்லுவாங்க. ஸோ சால்ட் போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம இப்போ மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் என்னென்ன மசாலா எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு டெர்மரிக், அதாவது மஞ்சள் கொஞ்சமாக போட்டு நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறோம். நான் வீட்டு மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன். பாக்கெட்டில் உள்ளது கிடையாது. நீங்கள் பாக்கெட்டில் உள்ளது கூட போட்டுக்கலாம். அடுத்தது நான் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு மல்லிப்பொடி ரொம்ப பிடிக்கும். எல்லா டிஷ்ஷஸ்லேயும் நான் மல்லி ஆட் பண்ணுவேன். அடுத்து கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியை நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி நீங்களும் மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மசாலா நம்ம ப்ரிப்பேர் பண்ண டைமில் சைட்லேயே நம்ம வச்ச நூடுல்ஸும் வெந்துட்டுருக்கு. ஸோ இந்தமாரி கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூடுலேயே கொஞ்சம் அது வெந்துடும். பட் இது ரொம்ப லைட்டாக எனக்கு ஹார்டாக இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு நல்லா வெந்திருந்தா அதேமாரி பண்ணிக்கோங்க. ஸோ வெந்தக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை ஆக்சுவலாக தனியாக ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் கூல் டவுன் பண்ணணும். ஃபில்டர் வைக்க என்கிட்ட மொபைல் ஸ்டாண்ட் கிடையாது. ஸோ நான் ஒரு கையில் மொபைல் வச்சுட்டே பண்ணுறதுனால இந்தமாரி பண்ணுறேன். நீங்கள் தனியாக செப்பரேட்டாக கூட பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூல் டவுன் பண்ணோடனே இந்த நூடுல்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ மசாலாவில் போட்டோடனே நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணுறேன் இல்லையா, ஸோ இந்தமாரி எல்லா மசாலாவும் நூடுல்ஸில் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு. நூடுல்ஸ் கலர் பார்க்கும்போதே நல்லா ஸ்பைஸியாக இருக்குல்ல. எனக்கு ஸ்பைசினா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் ஸ்பைசி பிடிக்கும் அப்படின்னா ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். நூடுல்ஸ் ரெடி. ஒரு போனஸ் டிப், நூடுல்ஸில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்பைசி ஃபுட் ரெசிபிக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.